ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். நம்ம யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாத விஷயங்கள், ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பெண்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாத ஒரு 6 விஷயங்கள் பார்க்கலாம். அது எப்படி நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொன்னால் தானே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை சொன்னால் தானே நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். அதோட கொஞ்சம் பேச்சு கொடுத்தா போதும், உளறுவாய் ஓட்டவாய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சும் கிடைக்கும். சில பேர் இப்படி தான் மெதுவாக பேசி பேசி எல்லா தகவலையும் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. நம்மளும் நமக்கு தெரியாமலே சொல்லிடுவோம். முதல்ல சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னோமா அப்படின்னு யோசிக்கிறது அளவுக்கு எல்லாத்தையும் உளறி வைப்போம். ஆனால் இந்த நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நம்மளை பற்றி எல்லா விஷயங்களும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ஆனால் சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது பட்டும் படாமல் அழகாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நம்மளே வாயை கொடுத்து நம்மளே நிறைய தகவல்கள் அவங்களுக்கு சொல்லிவிட்டு நம்மளே பிரச்சனையை விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஹாப்பினஸ், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறதையும், நமக்கு கிடைக்கிற வெற்றி இது மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. எப்படின்னா, இப்போ ஒரு பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, இது பண்டிகை எப்படி போச்சுன்னு. இது 2 விதமாக நம்ம சொல்லலாம். நேற்று பண்டிகை ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய ரிலேட்டிவ் வந்தாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணணும், நேற்று நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷயம் இவ்வளோ தான். ஆனால் இதே சில பேர் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, நேற்று எப்படி இருந்தது தெரியுமா, நேற்று மட்டன் 3000 ரூபாய்க்கு வாங்கினேன், பட்டாசு அது இதெல்லாம் சேர்த்து 1500 ஆகிடுச்சு, காலையில் எப்படி இருந்துச்சு, மதியம் எப்படி இருந்தது, நைட் அப்படி இருந்தது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறது. அதுக்கு என்னென்ன செலவாச்சு, என்னென்ன பண்ணோம் அப்படின்னு ரொம்ப தம்பட்டை அடிக்கிற மாதிரி பேசுகிறது. அதே மாதிரி ஒரு டூருக்கு போயிட்டு வந்தாலும், டூருக்கு போனோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், இந்த இடங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இதையும் எவ்வளோ தூரம் விவரித்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு விவரித்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிறது. இதை நம்மளை உண்மையாகவே நேசிக்கிறவங்க, உண்மையாகவே நம்மளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம் தான். ஆனால் மற்ற எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா மற்றவங்களோட கண் பார்வைக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். கண்ணு பட போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது எப்படின்னா, மற்றவங்க கண் நம்ம மேலே வர்றதுக்கு நம்மளே ஒரு காரணம் ஆகிடுவோம். நம்ம ஹாப்பியாக இருக்கணும் தான், ஆனால் நம்மளே அதை வாயால் சொல்லி சொல்லி இன்னொருத்தவங்கள கண் உறுத்துற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. அது கடைசியில் நமக்கே பிரச்சனையாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் அது ரொம்ப நல்லது. எதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்க ஒரு விஷயத்தை இதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது நம்மளோட ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது தேவையில்லாதது, சொல்லவும் கூடாது. என்னோட ஃப்ரெண்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா என்ன சொன்னாங்க, என்னோட மக படித்ததுக்கப்புறம் டீச்சருக்கு தான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஆனால் நல்ல மார்க்ஸும் கிடைச்சது, படிக்க வைக்க முடியலை. வீட்டு சூழ்நிலையில் அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் டீச்சிங் தானே படிக்க போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிளான் பண்ண ஒரு விஷயத்த நம்மளால் செய்ய முடியலை அப்படிங்கும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம், ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்குறோம், இதை பண்ண போகிறோம், இனிமேல் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு இடம் வாங்க போகிறோம், வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறோம், இல்லை நகை வாங்க போகிறோம், எதுவாக இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்ககிட்ட அந்த பிளானை, அந்த ஐடியாவை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா திரும்ப அது நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த தகவல் தெரிஞ்சவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அது சீக்ரெட்டாக நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த பிளானை நிறைவேற்றுறது தான் ரொம்பவே நல்லது. நம்ம அப்படி செய்யும் போது தான் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு மேரேஜாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு எல்லா டீட்டெயிலும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு இல்லை, எல்லாம் முடிவு பண்ணி கடைசியில் சொன்னால் போதும். ஏன்னா சில நேரங்களில் மற்றவங்க அதை தடுக்கிறதுக்கு கூட பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அடுத்ததாக நம்ம வீட்டோட வருமானம், நம்ம வீட்டில் இருக்கிற பணத்துக்கான தேவைகள், பொருளாதாரம், இதை பற்றி மற்றவங்கக்கிட்ட விலாவரியாக விலைக்கு சொல்லணும் அப்படின்னு தேவை கிடையாது. அதை சொல்லவும் கூடாது. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ லோன் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எவ்வளோ சேலரி வருது, எதில் பணத்தை முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை மொத்தமாக பணம் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சுருக்கலாம்,
நீங்கள் பணத்தை வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து ஒரு பணம் தேவை இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்கலாம். 2 நாளில் தந்துடுவேன் அப்படின்னு கூட சொல்லி கேட்கலாம். அந்த நேரத்தில் கொடுக்கவும் முடியாது, தரமாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிப்போம். ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்த நம்மளே வாயை திறந்து சொன்னதுனால இப்போ வந்து பிரச்சனை தான் இது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பற்றி மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட மட்டும் பேசிக்கலாம். அடுத்ததாக கடந்த கால நம்மளோட தோல்விகள், அதுக்கப்புறம் நம்ம ஏமாந்து போன ஒரு விஷயம், இது வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. தோல்வியை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னால் தான் யாருமே அதை நம்புவாங்க. வெற்றி பெற்ற ஒருத்தரோட கதையை கேட்குறதுக்கு தான் எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க. தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரோட கதையை கேட்குறதுக்கு யாருமே ஆர்வத்தில் இல்லை. அதை மாதிரி தான் நம்ம ஏமாந்து போன ஒரு கதையை சொன்னாலுமே அதை கேட்டுட்டு ஒரு ஏமாளி அப்படின்னு ஒரு பேர் தான் கொடுத்துட்டு போவாங்களே தவிர, ஒருவேளை நமக்காக பரிதாபம் படுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம அந்த விஷயத்த சொல்லிடுவோம், இல்லை ஒரு ஆறுதலுக்காக சொல்லுவோம். கடைசியில் அதில் வந்து நமக்கு இன்சல்ட், ஒரு அவமானம் தான் கிடைக்கும். அதனால் ஒரு சக்ஸஸ் பார்க்குற வரைக்குமே உங்களோட தோல்விகள் எல்லாத்தையுமே உங்கள் மனசில் தான் வச்சுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஏமாந்து போன கதைகள் இருந்தால் அதிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதை எல்லாத்துக்கிட்டேயும் போய் சொல்லி நம்ம பேரை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்ததாக வீட்டில் இருக்கிற விஷயங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் 4 செவத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அது மற்றவங்களோட பார்வைக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும். அது என்னவா வேணுமானாலும் இருக்கலாம். நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் இடையில இருக்கிற விஷயங்கள், மொத்தத்தில் சொந்தங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய நிறைய சண்டைகள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் திரும்ப நமக்கே ரிவிட் அடித்து வரும். மொத்தத்தில் சொந்தங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா நம்ம சொல்ல போய் திரும்ப அதை வந்து இன்னொருத்தவங்க கேட்டு அதை ஒரு 4 வார்த்தையாக திரும்ப மாற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றி சொல்லி திரும்ப திரும்ப அப்படி வரும்போது நம்ம நிம்மதியே கேள்விக்குறியாகிடும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அமைதியாக இருக்கலாம். நான் ரொம்ப ஓப்பனாக பேசுவேன், நான் ரொம்ப ப்ராங்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசணும் அப்படின்னு கிடையாது. அடுத்ததாக வந்து இன்னொருத்தரை பற்றி நம்ம நினைக்கிற ஒப்பீனியன், நம்ம வந்து ஒருத்தரை பற்றி ஏதாவது நினச்சிருப்போம், இவங்க வந்து கோவக்காரவங்க அந்த மாதிரி, அதை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படிங்கிறது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம செய்கிற உதவி. தேவைப்படுற நிலைமையில் இருக்கவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும். அது ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிற விஷயத்த நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி காட்டக்கூடாது. ஒரு கையால் உதவி செய்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தான தர்மங்கள் வந்து நம்ம உதவி செய்கிறது வந்து இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது. ஒரு வேளை இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட பலன் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, பதிலுக்கு அவங்க எதுவும் செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த உதவியை வந்து கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பார். அது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட இன்னொரு வழியில் கிடைக்கும். பிரதிபலன் வந்து அதே நபர் தான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இல்லை. சில பேர் வந்து இதுக்காக வருத்தப்படுவாங்க, நம்ம வந்து எல்லாத்துக்குமே உதவி செஞ்சோம், பதிலுக்கு வந்து அவங்க செய்யலை அப்படின்னு. ஆனால் கடைசியில் கடவுளோட பார்வையில் வந்து எல்லாமே இருக்கும். அது வந்து இன்னொரு வழியில் இன்னொருத்தர் மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேரும். இதிலேருந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறதுலையும் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுலையும் லிமிட் வந்து தேவை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.